நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ அத்தை, நான் தான் ரத்னம் பேசுறேன். சொல்லு. என்ன திடீர்னு பேசுற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு இல்ல, அந்த ஸ்னேகாக்கு தான். அப்ப குட் நியூஸ்னு சொல்லு. ஆமா ஆமா, நிஜமாவே குட் நியூஸ் தான். அடிப்பட்ட புலியா அந்த ஸ்னேகா துடிச்ச துடிப்பு இருக்கே அத்தை, யூ ஆர் ரியலி கிரேட். போங்க. என்ன இதுக்கு பாராட்டுற? விஷயத்த சொல்லு, நானும் சந்தோஷப்படுறேன். என்னத்த எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? என்கிட்ட கூட மறைக்கணுமா என்ன? என்ன கொடுமைப்படுத்தின அந்த ஸ்னேகாக்கு கரெக்டான தண்டனை தான் கொடுத்திருக்கீங்க. ரத்னா, நிறுத்து. நீ பாட்டுக்கு பேசிட்டு போனா எப்படி? நான் உன்னை அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்னேகா விஷயத்துல நான் எதுவுமே பண்ணல. நீ முதல்ல விஷயத்த சொல்லு. என்னது? எதுவும் பண்ணலையா? அத நான் மட்டும் இல்ல, அந்த ஸ்னேகா கூட அடியாட்களை வச்சு நீங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு ரொம்ப கொதிச்சு போயிருக்கா. அவ கொதிச்சா என்ன, குளிர்ந்தா என்ன, அத பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. நீ விஷயத்த சொல்லு. ஐயோ ஐயோ, என்னம்மா இது? ஐயோ, இது என்ன கொடுமை? நான் பாத்தேங்கிற அப்செட்ல அவ போய் கதவை சாத்திட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. சச்சா, என்ன அநியாயம் இது? அநியாயம் எல்லாம் எதுவும் இல்ல. அவ பண்ண தப்புக்கு கடவுளா கொடுத்த தண்டனை தான் இது. எல்லாம் தேவைதான் அவளுக்கு. அதுக்காக இப்படியா ஒரு பொம்பளைய பலவந்தம் பண்ணி தண்டிக்கிறது? சச்சா, இது கடவுளே பண்ணிருந்தாலும் தப்புதான். ஆமா, இது யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எதுக்கடி என்ன இங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்க? சும்மா இருப்பா, அத்தை வராங்கல்ல. செல்லம்மா, செல்லம்மா, தப்பு பண்ணிட்டீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன செல்லம்மா, நான் வந்ததுல இருந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னு வீட்டுக்கு வெளியிலேயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. வீட்டுல வச்சு பேசுற காரியத்தை பண்ணிருக்கீங்க. அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேரணுங்கிற என்ன உங்க மனசுல இருக்கா இல்லையா? எதுக்கு இப்படி தப்பு தப்பான காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல செல்லம்மா. புரியாதுங்க, உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்க பெரிய மனுஷி. ஏண்டே, உனக்காவது புரியுதா? புரியுதாடி? ஐயோ அத்தை, நான் என்ன பண்ண? ஏண்டே, அந்த வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நல்லது மட்டும் அம்மா கிட்ட போய் சொல்லுன்னு நான் சொன்னேனா? கையில ஷாக் வச்ச விஷயம் ஏண்டி உன் அம்மா கிட்ட சொன்ன? ஐயோ அத்தை, நான் வேணும்னு சொல்லல. என் விரல் மடங்கி இருந்ததை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டாங்க, அதனால நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. உன் அம்மா கேட்டா உனக்கு போய் சொல்ல தெரியாதா? நீ நேரா போய் உன் அம்மா கிட்ட சொன்ன உன் பாட்டி என்ன தப்பு பண்ணிருக்காங்க. நான் ஒன்னும் ஆளை வச்சு ஸ்னேகா முடிய வெட்ட சொல்லல செல்லம்மா. நான் தப்புன்னு சொன்னேன், ஆனா என்ன தப்புன்னு சொல்லல. உங்க வாயாலே உளறீங்களே நீங்க பண்ண தப்ப. இங்க பாருங்க, நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். பிசினஸ்ல எதிரிங்கன்னா கால கையை வெட்டுவாங்க, முடியெல்லாம் வெட்ட மாட்டாங்க. எதிரிங்க வர அளவுக்கு அண்ணன் ஒண்ணு பெரிய பிசினஸ் ஆள் இல்ல. ஆனா நீங்க தான் ஸ்னேகாவா ஆள் வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க, இப்ப செஞ்சுட்டீங்க. என்ன பண்றது, அவ என் பேத்துக்கு ஷாக் வச்சா, அந்த கோவத்துல நான் இப்படி பண்ணிட்டேன். நீங்க பண்ணிட்டீங்க, ஆனா முடிய வெட்டினது நானு அந்த ஸ்னேகா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுடி உன் பாட்டி கிட்ட. ஆமா பாட்டி, செல்லம்மாத்த தான் முடிய வெட்டிட்டாங்கன்னு அந்த ஸ்னேகா ரொம்ப கோவமா இருக்கா. ஐயோ செல்லம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் போய் செல்லம்மா முடிய வெட்டல, நான் தான் வெட்டன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. அவ உடனே அந்த டிசிக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளி கம்பி என்ன வைப்பான். எப்படியாவது அண்ணன் கிட்ட இருந்து அந்த ஸ்னேகாவை பிரிச்சிடலான்னு இவள அங்க அனுப்பி வச்சேன். வெண்ண திரண்டு வர நேரத்துல தாலி ஓடிச்சிட்டீங்க. நீங்க ஸ்னேகாவுக்கு முடி வெட்டினதுனால அண்ணனுக்கு அவ மேல வெறுப்பே வராது.
அன்புதான் அதிகம் ஆகும். சச்சே, இவள அங்க அண்ணன் கிட்ட விட்டதே வேஸ்டா போச்சு. போடி போ, இனிமே நீ உன் அப்பா கிட்ட இருக்காத, பேசாம உன் அம்மாவும் பாட்டி கூட இருப்போ. ஐயோ அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் அப்பா கூடவே இருக்கேனே. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே தான் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்பா அவ பேச்சு கேட்காம என் பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தாரு. என் கூடவே இருந்தாரு அத்தை. எப்படியும் ஒரு வாரத்துல அப்பா திரும்ப வந்துருவாருன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த போட்டி இப்படி பண்ணிடுச்சு. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் அங்கேயே இருக்கேனே. அத்தை, அப்பா கண்டிப்பா நம்மளோட வந்துருவாரு. ப்ளீஸ் அத்தை. சரிடி, சரி நீ போ. ஆனா ஜாக்கிரதையா இரு. எனக்கு உன்னை நினைச்சா எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஒரு பொம்பளைக்கு மிகப்பெரிய அவமானம் அவ தலைமுடிய வெட்டுறதா. அந்த காரியத்தை உங்க பாட்டி பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா அவ என்ன செய்ய போறாளோ? ரேகா, 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 நீ தூங்கலையா? ஏன், நான் தூங்கிருப்பேன் நினைச்சி ஏமாந்துட்டீங்களா? நான் எதுக்காக ஏமாறணும்? ஆமா, இப்படி வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து தம்பி பொண்டாட்டியோட பெட்ரூம்குள்ள வந்திருக்கீங்க. நீ இல்லை நினைச்சு உள்ள வந்த. நான் இருக்கேங்கிறது அந்த டோரு கிட்டே தெரிஞ்சிருக்குமே. இப்படி பக்கத்துல வந்து நிக்கிறீங்க. உன்கிட்ட போய் பேச வந்த பாரு, என்ன சொல்லணும்? நில்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? இங்க வா சொல்றேன். இது வரைக்கும் நான் உன்னை கேட்காத ஒரு விஷயத்த கேட்க போறேன். அதுவும் என் தம்பிக்காக. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. போய் சொல்றேன், போய் சொல்றேன். நீ இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்காக வரல, எங்களை டார்ச்சர் பண்றதுக்காகவும் பழி வாங்கறதுக்காகவும் தான் வந்திருக்க. ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. உன்னை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு என்னடான்னா, அந்த ஏசி வந்து என்கொயர் பண்ணும்போது அவங்க முன்னாடி நான் இந்த கொலையை பண்ணலன்னு கதறி அழுத. ஆனா இந்த பக்கம் உன் முகம் திரும்பணும்னு பார்த்தா உன் முகத்துல ரியாக்ஷனே மாறிடுச்சே. இதை நான் நோட்டீஸ் பண்ணல நினைச்சிட்டு இருக்கியா? நேத்து என்னடான்னா இருந்த பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிற. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், உங்க அப்பா கிட்ட நீ 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்க. அந்த பணத்தை என்ன பண்ண? உனக்கு என்ன செலவு இருக்கு? எதுக்கு உனக்கு இப்ப அந்த பணம்? சொல்லு, சொல்லுமா, என்ன பண்ண அந்த பணத்தை? நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்படி வாங்க. வேணாம், இங்க வச்சே சொல்லு. இல்ல வாங்க சொல்லு. இல்லம்மா, இங்க வச்சே சொல்லுமா. வாங்கன்னு சொல்றேன் வாங்க. சரி, கையோடு இப்ப சொல்லு. எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடுங்க, இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. கையில எடுத்து சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சரி, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கையோடு. கை விடுங்க. நல்ல நேரம் பார்த்து வந்தீங்க. வீட்ல யாரும் இல்லாத நேரம் பார்த்து உங்க அண்ணன் என்ன பண்றாரு பாத்தீங்களா? சதீஷ், இவன் நடிக்கிறாடா, டிராமா பண்றா. நான் நடிக்கிறேனா? உங்க பொண்டாட்டி நான் போய் சொல்ல வேணாம். இவர்தான் கையை பிடிச்சு என்னென்னமோ பண்ண பாக்குறாரு. நான் கையை பிடிச்சா. ஐயோ,
ஏய் இவளை நம்பவே நம்பாதடா. அடி பாவி, நீ தானே என் கையை பிடிச்சி கையில வச்சு சத்தியப்படி கொடுக்க சொன்ன. நான் எதுக்குங்க உங்ககிட்ட சத்தியம் வாங்கணும்? உங்க கையை நான் எதுக்கு பிடிக்கணும்? என் புருஷன் இருக்கும் போது அவருக்கு போய் நான் துரோகம் பண்ண வேண்டாம். அப்படின்னா என் தம்பிக்கு நான் துரோகம் பண்றேன்னு சொல்றியா? அண்ணா கொஞ்சம் வெளியே வாங்க. இல்லடா இவ இஷ்டத்தை அண்ணா போய் ஒரு நிமிஷம் சொல்றா. வெளியே வாங்க. டேய் அவளை அண்ணா நம்பாத. அண்ணி வரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெளியே வாங்க. இல்லடா ஏய் இவளை நம்பாதடா டேய். மோசமான ஆள்டா டேய். நம்பவே நம்பாதடா. இல்லடா சதீஷ், அவன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக போனேன். அப்ப என்னடா அண்ணா பக்கத்துல கூப்பிட்டு அவளே என் கையை பிடிச்சி டிராமா பண்றான். அண்ணா அவ டிராமாடுற விஷயம் எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. அப்பா நீ என்ன நம்புறல்ல? ஐயோ அதை விட்டுருங்களேன். இந்த மாதிரி நிலைமையில அண்ணி உங்களை பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு தான் அவ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. பட் இது எல்லாத்தோட உள்நோக்கம் என்னடா? சொல்றேன். ஏய், நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்க வச்சு ஜெயிச்சு பாரு. நீ பால்ல விஷம் வை, பால்கனில இருந்து என்ன தள்ளி விடு, இல்ல விஷ ஊசி போட்டு கொல்லு. அது உன்னோட சாமர்த்தியம். அதுல இருந்து தப்பிச்சு உன்னை பழி வாங்குறது என்னோட சாமர்த்தியம். நீ முந்தனா நீ, நான் முந்தனா நான். ஆமா, உன்னை கொலை பண்றதுக்காக அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் அவன் கிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் எண்ணி 10 நாள்ல அவன் உன்னை கொலை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ என்னடா இது? ஏன்டா இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நானே எப்படியாவது அவளை வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தேன். ஆனா அது முடியலண்ணா. இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா கிட்ட 6 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கா. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அந்த பணத்தை வச்சு என்ன பண்றேன்னு ஒன்றும் புரியல. அவளோட வார்ட்ரோப் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். பொருளாவும் இல்லை, கேஷாவும் இல்லை, புடவையாவும் இல்லை. அப்புறம் அவன் என்ன பண்றா பணத்தை வச்சு? ஆனா அவ பெருசா ஏதோ பிளான் பண்றா. அவ ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சாகணும். கவலைப்படாத, எல்லா விஷயத்துக்கும் கூடிய சீக்கிரமே நான் ஒரு முடிவு காட்டுறேன். எங்க இருக்கு? மேலதான் இருக்கேன். வா. மாடியில இருக்கியா? வர. சாலா படிய என்ன நெத்துக்கா கட்டி வச்சிருக்க? ஆ? எங்க இருக்க? ஆ பாத்துட்டேன். வை. சபாஷ், பட பட பங்களால தான் இருக்க. அன்னைக்கு உன்னை நான் ஆட்டோவில் பார்த்தப்ப கம்மியாக இடம் போட்டுட்டேன். ஆனா உன் அழகுக்கு முன்னாடி இந்த பங்களாலாம் குச்பின்னு. சொன்ன மாதிரி தனியா தானே வந்திருக்க? நீ சொல்லலைனாலும் நான் தனியாக தான் வருவேன். பிஸ்னஸ் பேசுகிறப்போ, மால் வாங்குறப்போ நான் தனியாக தான் வருவேன். ஏன்னா போர்ட் மீட்டிங்க்கு எம்டி மட்டும் தானே வர முடியும். வேலையை முடிக்கிறதுக்கு நீ எத்தனை பேரை வேணா வச்சுக்கோ. ஆனா சொன்ன மாதிரி விஷயத்தை கச்சிதமா முடிச்சிடணும். நீ இன்னும் என்கிட்ட வேலை சொல்லவே இல்லையே. அப்படி நீ வேலை என்னன்னு சொன்னாலும் நான் செய்யறதா இல்ல. ஒரு நிமிஷம். ஏன்? இந்த காம்பெனிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உன் முதுக பார்த்து நான் டீல் பேச முடியாது. முகத்தை காட்டு. இப்போ பிசினஸ் பேசலாமா? சலமாக்கி, யார் யார் இந்த வேலை பண்ணது சொல்லு. அந்த பாவிய நீதான் சந்திக்கணும். சந்திச்சு சந்தி சிரிக்க வைக்கணும். யார் அது? செல்லம்மா. செல்லம்மா? அவரு ஒரு பொம்பளையா இந்த காரியத்தை பண்ணா?
பொம்பளையால தான் இப்படிலாம் கேவலமா யோசிக்க முடியும். பொம்பளை புத்தி அவ்வளவுதானே. ஏய், ஏன் பிசினஸ்ல எனக்கு மூளை முக்கியம், அதே மாதிரி உன் பிசினஸ்ல உனக்கு அழகு முக்கியம். ஏய், இப்படி இப்படி பண்ணிருக்கா அவளை நீ சும்மாவா விட்ட? அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். புரியுது, ஆனா முடி வெட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, அது என் அசிஸ்டன்ட் கூட செய்ய மாட்டா. அவ்வளோ கேவலமான யோசனைய நானும் உனக்கு சொல்ல மாட்டேன். என்னோட இந்த வேதனை, தவிப்பு இதெல்லாம் என் முடி வளர வளர அடங்கிடும். ஆனா செல்லம்மாவுக்கு நான் கொடுக்க போற தண்டனை ஆயுசு முழுக்க அந்த வலியும் வேதனையும் அவளோடவே இருக்கணும். நீ படாவாதான் யோசிக்கிற, என்ன செய்யணும்னு சொல்லு. நான் நடு ரோட்ல அவமானப்பட்ட மாதிரி அந்த செல்லம்மாவும் நடு ரோட்ல அவமானப்படணும். கண்டிப்பா. நான் நாள் கணக்கா அழுதுகிட்டு இருக்கேன், அவ வருஷ கணக்கா அழணும். நிச்சயமா. என் அழக பறி கொடுத்துட்டு தவிக்கிறேன், அவ தான் உயிரையே பறி கொடுத்துட்டு துடிக்கிறேன். புரியலையே. அவ குழந்தைய நீ கடத்தணும். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். குழந்தைய தூக்குறது எனக்கு பீடா போட்டு துப்புற மாதிரி. சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவேன். ஆமா, குழந்தைக்கு எத்தனை வயசு? தெரியாது. தெரியாது? ஆனா பொண்ணா? அதுவும் தெரியாது. என்ன குழப்பற? இருக்கிற இடமா அது தெரியுமா? அது தெரியும். செல்லம்மாவோட வயிறு. என்ன? குழந்தை இன்னும் பிறக்கல, என்னைக்கு வேணாலும் பிறக்கலாம். அவ நாளை நம்பிக்கிட்டு இருக்கான், நான் உன்னை நம்புறேன். இப்பதான் புரியுது. இனி ரேட் பேசலாமா? அதுக்கு அவசியமே இல்லை. நீ மட்டும் நான் சொல்றபடி செஞ்சிட்டனா அப்புறம் நீ சொல்றதா ரேட். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட், நீ நினைச்சு பார்க்க முடியாத ரேட். ஆனா செய்யணும். ஏய், அது ஏன் கவலை. நீ லிஸ்ட கொடு. எனக்கு நடு ரோட்ல நடந்த அவமானம் மாதிரி செல்லம்மாவுக்கு பிரசவம் நடு ரோட்ல நடக்கணும். காலம் முழுக்க அதை நினைச்சு நினைச்சு அவ வெக்கப்பட்டு சாகணும். பிறக்கிற குழந்தை அடுத்த நிமிஷமே கடத்தப்படணும். நான் எப்படி கண்ணாடியில என் முகத்தை பார்க்க முடியாம தவிக்கிறேன், அதே மாதிரி பெத்த புள்ளையா அவ பார்க்க முடியாம தவிக்கணும். கடத்தப்படுற குழந்தை என்னைக்குமே காணாம போனதாவே இருக்கணும். 1 மாசமோ 2 மாசமோ அந்த கடற்கரை முகத்தை நான் பார்க்க முடியாம துடிக்கிறேன்ல, அதே மாதிரி அதே மாதிரி குழந்தை இருக்கா இல்லையா, ஐயோ நம்ம பெத்த புள்ள இருக்கா இல்லையான்னு ஆயுசு முழுக்க அவ தேடி தேடி அலையணும். முடியுமா உன்னால? நீ சொன்ன அந்த 3 முடியுதோ இல்லையோ, கடைசியா அந்த 2 இந்த காமினியால முடியும். பிரசவம் முடிஞ்சு மயக்கம் தெளியறதுக்கு முன்னாடியே
செல்லம்மாவோட குழந்தைய நான் தூக்குறேன். இதைத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அந்த குழந்தை அவ கைக்கு கிடைக்காதபடி அத கடல் தாண்டி விக்கிறேன், இல்ல கல்கட்டா நேபாள்னு பிச்சை எடுக்க வைக்கிறேன். நீ இதை செய்வேன்னு நம்புறேன். செல்லம்மாவோட போட்டோவும் அட்வான்ஸும் உன்னை தேடி வரும். நீ போலாம். என்ன மாமா? என்னங்க? கொடு. என்ன? இனிமே இந்த செல்லம்மா மேடம்க்கு ஓய்வு தான். என்ன கேட்காம நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. முக்கியமா இந்த ஹேண்ட்பேக்கை தொடவே கூடாது. மீறி தொட்ட என கெட்டக்கும் வரும் சொல்லிட்டேன். என்ன அதிகாரம் திடீர்னு பறக்குது? அது அப்படிதான். இதுக்கு மேலே உன்னை கண்டுக்கலனா நீ கார்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு போயிட்டே இருப்ப. என்ன திடீர்னு கரிசனம்? கரிசனலாம் இல்ல, கண்டிப்பு. இந்த பாரு, டாக்டர் சௌந்தரத்தை பார்த்தேன். இன்னும் 2 நாள் பிரசவம் ஆயிடும்னு சொல்றாங்க. அதனால நீ வேலைக்கு போக கூடாது. என்னங்க பேசுறீங்க? நான் ஆபீஸ்க்கு போலனா ஆபீஸ் வேலை எல்லாம் யார் பாப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னில இருந்து உனக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். லேபர் பெயின் வர வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு உன் கம்பெனி முக்கியம்னா எனக்கு நீ முக்கியம். என்னப்பா என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பஞ்சாயத்து? பாருங்க மாமா, நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுவீங்க, நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். அவ எப்படி வேலைக்கு போறான் நானும் பாக்குறேன். வாசக்கதவை பூட்டிட்டு சாவியை தொலைச்சிடுறேன். டேப்பா, நான் சுகர் பேஷண்டா, நீ கதவை பூட்டி நான் எப்படி காலைல வாக்கிங் போறது? அதான் மாமாவோட பிரச்சனை அவருக்கு. சித்தப்பா, எங்க போறீங்க? இருங்க, அவ இப்ப எவ்வளவு சந்தோஷமா ஓடி வருவான்னு பாருங்களேன். என்ன பிரசன்டேஷன் வாரமா? இன்னைக்கு என்ன பிரசன்டேஷன்? இருங்க, பிரசன்டேஷனோட வருவா பாருங்க. அட, என்னங்க இது? குழந்தைக்கு தொட்டில. அது எனக்கு தெரியும். என்ன இது? அம்மா, பிறக்க போற குழந்தைக்கு தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கான். நல்ல விஷயம் தானே. அப்புறம் என்னன்னு கேட்டா என்னமா அர்த்தம்? மாமா, எனக்கு பிறக்க போறது ரெட்ட குழந்தைங்க. இவர் ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ செல்லம்மா, நான் மறந்தே போயிட்டேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க எதுக்காக இன்னைக்கு டாக்டர் போய் பாத்தீங்க? போன வாரம் நான் செக்கப்புக்கு போனப்ப பதர் அடிச்சு ஓடி வந்து ஏன் வந்த, எதுக்கு தனியா வந்த கேள்வி மேல கேள்வி கேட்டீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. டாக்டர் உங்ககிட்ட என்னங்க சொன்னாங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் மறந்து போய் ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். இரு, இப்ப இன்னொரு தொட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு. இல்ல, நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க. நான் ஏற்கனவே பதட்டத்துல இருக்கேன். ஒரு குழந்தை நல்ல மோமெண்ட் இருக்கு, இன்னொரு குழந்தை எந்த அசைவும் இல்லாம இருக்கு. தயவு செஞ்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. செல்லம்மா, என்ன செல்லம்மா, நான் எதையுமே மறைக்கல. என்ன நம்பு. மாமா, இவரை நம்பலாமா? சித்தப்பா சொல்லுங்க. நம்புமா, அவன் உன்னை ஏமாத்த மாட்டான். என்ன அம்மா, முதலா பிறக்க போற குழந்தைக்கு ஒரு தொட்டில எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்து நீ சந்தோஷப்படியா? அதை விட்டு எதோ பேசிட்டு இருக்கியம்மா. பார், எவ்வளவு அழகா இருக்கு பார். பாரு. அடா அடா. தொட்டில் ரொம்ப அழகா இருக்குல்ல மாமா? இன்னொரு தொட்டில் கண்டிப்பா வாங்கிட்டு வர சொல்லுங்க. சொல்றேம்மா, இன்னொரு தொட்டில் வாங்கிட்டு வரலாம். இப்பே போய் வாங்கிட்டு வந்து சித்தப்பா. இங்க பாருங்க, இனிமே எது வாங்கினாலும் 2 வாங்குங்க. கரெக்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த விதத்திலயும் எந்த வித்தியாசம் இருக்க கூடாது. புரியுதுங்களா? நல்லா புரியுது. சரி, நான் இது பெட்ரூம்ல வைக்கிறேன். ரெட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இன்னொரு குழந்தைக்கு உடம்புல ஊனம் இருக்கு சார். ஏண்டாப்பா, எதையாவது மறைக்கிறியா? இல்ல சித்தப்பா, நீங்க வேற. நான் என்ன மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உனக்கும் உங்க அன்னைக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் போன் மேல போன் போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போன் பண்ணலண்ணே. நீ பண்ணலன்னா வேற யாரா பண்ணா? அவன் போன் பண்ணல, நான் தாங்க உங்களுக்கு போன் பண்ணேன். எதுக்கு பண்ண? அஞ்சலி மறுபடியும் ரெகுலர் பண்ணிட்டாங்க.
கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா மறுபடியும் அதே பண்றா? என்னடா நடக்குது இந்த வீட்ல? என்ன கேட்டா அந்த சனியனை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? வெளியில போற உனனை தூக்கி வீட்டுக்குள்ள விட்ட கதையா போச்சு. அந்த சனியனை கல்யாணம் பண்றதுல இருந்து என் நிம்மதியா போச்சு. எல்லாம் நீங்களே டீல் பண்ணுங்க. டேய் என்னடா என்ன டீல் பண்ண சொல்ற? டேய் சதீஷ், அஞ்சலி ஏன் டேய் என்னடி ஜவ்வரிசி பாயசம் மாதிரி இழுத்துட்டு இருக்க? சரியா பேசு, புரியுற மாதிரி. ஏங்க அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மாக்கு யாருங்க பதில் சொல்றது? இப்ப எதுக்காக அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறா? அந்த அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? புரியாம பேசாதீங்க. அன்னைக்கு போலீஸ் ஆபீசர் வந்து விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவ ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி நடந்துக்க ஏமா ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் ஏமா பழைய கதையே பேசிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துச்சு அத சொல்லு. இன்னைக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் டாக்டர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு? அவ மயங்கி விழுந்துட்டாங்க. உங்க தம்பி என்னடான்னா அவன் நடிக்கிறா, காப்பாத்த வேண்டாம் விடுங்கடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இப்ப அவ எப்படி இருக்கா? கொஞ்சம் பரவாயில்லைங்க. சரி வா. டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தூங்கினா சரியா போயிடுன்னு சொன்னாங்க. அவங்க எழுதி கொடுத்த தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வரதுக்குள்ள இவன் நல்லா தூங்கிட்டா. சாப்பிட கூட இல்லைங்க, எழுப்பி சாப்பாடு கொடுக்கட்டா? நீ வேற சுமார், அவளே லூஸ், தூக்கத்தில் எழுப்பினா ஏதாவது கத்த போறான். சரிவா போலாம். ரேகா, ரேகா, என்னங்க? அஞ்சலி குடிக்கிறதுக்கு சூடா ஒரு கிளாஸ் பால் கொடு. சரிங்க. அண்ணா, அண்ணி சொல்ற மாதிரி அவளுக்கு ஹிஸ்டீரியாவோ டிப்ரெஷன்லாம் எதுவும் கிடையாது. அவ எல்லாமே ப்ரிப்பேர்டா ப்ளே பண்ணிட்டு இருக்கானே. என்னடா சொல்ற? அண்ணா, அவ என்ன பழி வாங்குறது அவளோட டார்கெட். அவ என்ன கொல்லுவேன்னு சொன்ன போது கூட அதை நான் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா ராகவ், வினோத் இவங்க 2 பேரும் செத்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. கொஞ்சம் பொறுமையாடுற. ஆனா பொறுமையெல்லாம் இருக்க முடியாதுண்ணே. ஒண்ணு, நீ அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், இல்ல நான் அவளை கொலை பண்ணிடுவேன். சத்தம் போடாதடா, உங்க அண்ணி காதலுக்கு இதுல விழுந்துற போது. இப்ப அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குடா. அந்த என்கொயரி இந்த என்கொயரி நம்ம உயிரை எடுத்துருவாங்கடா. நான் காலையில சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். நான் ஒரு போலீஸ்காரன். கொலையை எப்படி பண்ணணும், அதை எப்படி மறைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போய் தூங்கு. நான் அந்த ரூமுக்கு போக மாட்டேன். நைட்டு தூக்கத்துல அந்த லூசி எதிர்ச்சி என் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாலும் பண்ணிடுவா. நான் போக மாட்டேன், இங்க ஹால்லேயே படுத்துக்கிறேன். நீ ரூமுக்கு போயிட்டு அவ கழுத்தை நெரிச்சு. பால் அஞ்சலிக்கு தானே, போய் கொடு. அண்ணா, என்னென்ன பண்ண போற? அஞ்சலி, அஞ்சலி, இந்த மாதிரி நேரத்தில் வெறும் வயிற்றுல தூங்கக்கூடாது. எழுந்திரி, பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படுத்துக்கோ. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சும்மா மறந்து பிடிக்காத, பாலை குடி. எழுந்து குடிக்கிறியா?
மிரட்டுறியா? எப்படி என் தம்பிய நீ கொலை பண்ணுவியா? நான் கையில வளையல மாட்டிட்டு இருக்கேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். தூங்கு பர்மனண்டா. காலையில அவ்வளோ பெரிய டிராமா ஆனல, செத்து ஒளி. நீ இதை பாலுன்னு எடுத்து குடிச்சிருவ. காலையில் உன் சாப்டர் க்ளோஸ். உன் டெத் ரிப்போர்ட்ல டாக்டர் கொடுத்த ஸ்லீப்பிங் பில்ஸ் ஓவர் டோசேஜ்னால நீ செத்துட்டன்னு எழுதி கொடுப்பான். அத்தோட உன் கதை முடிஞ்சு போயிடும். இது பழநழுவி மாத்திரை நழுவி பால்ல உந்த கதை. நீ நான் முந்தனா நான். அண்ணே அண்ணே, தலையணை பெட்ஷீட் கொஞ்சம் கொடுங்க அண்ணே. சதீஷ், கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ. பெரிய விக்டோரியா மகாராணி தூங்குறத பாரு. சாணியம் அண்ணி வேற. தலையணை வச்சு அமைக்கு. இந்த பெருச்சாளிக்கு வச்ச பழம் நாம குடிக்கூடாது. அண்ணனுக்கு கொடுத்துடலாம். நல்லா உடம்ப தேத்துட்டோம்.
இது எப்படி இங்க வந்துச்சு? இது அவளுக்கு வச்சது. இதை யார் இங்க எடுத்துட்டு வந்தா? ரேகா, என்னங்க? எனக்கு ரூம்ல பால் ஏதாவது வச்சியா? இருந்த பாலை தான் நான் அஞ்சலிக்கு கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எங்க உங்க ரூம்ல நான் பால் வைக்கிறது? சதீஷ், குட் நைட்ண்ணா. இனிமே உனக்கு எல்லா நைட்டும் குட் நைட் தான்டா. மாமா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வாமா. அம்மா, அவர் எங்க? அவ இன்னொரு தொட்டில வாங்க போயிருக்காமா. கோபப்பட்டாலும் அதிகமா கோபப்படுவாரு, பாசம் வச்சாலும் அதிகமா பாசம் வைப்பாரு. எதுலயும் ஒரு நிதானம் கிடையாது. உன் புருஷன் தானம்மா, வேற எப்படிமா இருப்பான்? கிண்டலா? நீங்க சிரிச்சு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன். அம்மா, நீயும் புருஷனை சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி மாமா, நான் கிளம்புறேன். ஹலோ மேடம், உங்களை ஒரு சூசைட் பேஷண்ட் வர சொன்னாங்க. யாரு? மிஸ்ஸஸ் ரேகா சேதுபதி. அவங்க தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஐயோ, எப்போ? நேத்து நைட் அட்மிட் ஆனாங்க. ஓ, எங்க இருக்காங்க? ஆர்யா ஹாஸ்பிடல். ஆர்யா ஹாஸ்பிடலா? ஆமா. நான் வரேன். யாருமா? ஒரு சின்ன பிரச்சனை, நான் போய் பார்த்துட்டு வரேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இவளுக்கு சின்ன பிரச்சனை தான். நினைச்சேன் இவன் சந்தோஷமா இருக்கும்போதே ஏதோ பிரச்சனை வரும்னு. அதுக்குள்ள ஒரு வேணை வந்துருச்சு. ஆண்டவா. மிஸ்ஸஸ் ரேகா எந்த ரூம்ல இருக்காங்க? அந்த வயிற்று வலி கேஸா? இல்ல, அவங்க சூசைட். வயிற்று வலி கேஸ் தான். அவங்க ஐசியூல இருந்தாங்க, இப்பதான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். எந்த ரூம்? 37 அந்த பக்கம். சரி. ரேகா, ரேகா, இப்ப எதுக்காக அழுவுறீங்க? நீங்க ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ற ஏன் இப்படி பண்ணீங்க? எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை முடிவில்லை. நீங்க செத்துட்டா என்ன உலகம் நின்னுடுமா? இல்ல மத்தவங்களும் உங்களோட சேர்ந்து சாக போறாங்களா? தற்கொலையால யாரும் எதுவும் சாதிக்க முடியாது. முதல்ல பொம்பளைங்க எல்லாம் இது புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி பண்ணீங்க?
எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நீங்க அழாதீங்க. நான் சூசைட் அட்டன் பண்ணல. நீங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனால தானே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. இல்ல, நீங்க கேள்விப்பட்டது தப்பு. அந்த பால் அஞ்சலி குடிக்கிறதுக்காக வச்சிருந்த பால். ஆமா, அஞ்சலி குடிக்கிறதுக்காக நான் தான் கொண்டு போய் வச்சேன். ரேகா, உண்மையை சொல்லுங்க. உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் தான் அந்த பாலை அஞ்சலிக்காக ரூம்ல கொண்டு போய் வச்சேன். அதுக்கப்புறம் அது எப்படி டைனிங் டேபிளுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் அஞ்சலி தான் வேண்டான்னு கொண்டு வந்து வச்சிருப்பாளோன்னு. ஆனா பால் வீணா போயிடுமேன்னு நான் எடுத்து குடிச்சிட்டேன். இது அஞ்சலியை மர்டர் பண்றதுக்காக வச்ச பால்னு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. அப்ப யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. நான் பால்ல சக்கரை மட்டும்தான் கலந்தேன். தூக்கு மாத்திரைய யாரு கலந்தாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மைய சொன்னா அஞ்சலியும் சதீஷும் நல்லபடியா வாழலைங்க. அத அவங்க அம்மா கிட்ட கூட நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை. எப்படியாவது நீங்க தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஒருவேளை சதீஷ் அஞ்சலியை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணனோ? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.